ஸோ 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2 தான் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்வச் பாரத் மிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி நேம்லேயே உங்களுக்கு கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தூய்மை இந்தியா அப்படின்னும் கேட்கலாம். 2014க்கு அப்புறம், அதாவது 2014 தான் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ 2014 பிஜேபி ஆட்சிக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 41,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளானது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை விமான நிலையத்தில் 1260 கோடியில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பன்னாட்டு முனையமானது அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பிரதமரின் ஆவாஸ் யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இது வந்து கிராமின் ஒன்று இருக்கு, பிளஸ் அர்பன் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அர்பன் திட்டம், நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது 2015 ஜூன் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படிங்கிறது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வீடு கட்டும் திட்டம், ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் தமிழ்நாட்டில் 12 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தூய்மை இந்தியா திட்டம், இப்போ பார்த்தோம் இல்லையா, 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த தூய்மை இந்தியா ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 59 லட்சம் வீடுகளில், தமிழ்நாட்டில் ஒரு 59 லட்சம் வீடுகளில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.